ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ரிமோட் கண்ட்ரோல் கார் தான். இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை எப்படி திரும்ப அட்டாச் பண்ணுறது அதையும் உங்களுக்கு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாமா? இதா பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ரொம்பவே ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். இதில் வந்துட்டு ஸ்க்ரூ கூட இல்லை. இந்த பாருங்கள், ஸ்க்ரூ கூட இல்லை. ஸ்க்ரூ இல்லாமல் நம்ம எப்படி இதை கழட்டுறதுன்னா, இந்த ஸ்க்ரூ போகிற இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கம் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த கம்மை எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸி. கத்தியே, ஸ்க்ரூ டிரைவர் இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நம்ம கழட்டிடலாம். அதே வேறு ஏதாவது எடுத்திங்கன்னா அவ்வளோக்கு கழட்ட முடியாது. அதனால் ஸ்க்ரூ டிரைவர், கத்தி இது ரெண்டுமே ரொம்பவே யூஸாக இருக்கும். ஓகேவா? ஃபுல்லாக நம்ம ரிமோட் கண்ட்ரோல் காரை கழட்டியாச்சு. அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு மேல் மூடி ரிமோட் கண்ட்ரோலில். அடுத்து பார்த்தீங்கன்னா இது மோட்டர். ஓகேவா? மோட்டரில் கூட டேப்பு வந்துட்டு நம்ப அடிச்சுது. ஏன்னா மோட்ரு ஓடாமல் இருந்துச்சு. அதனால் மோட்ரு ஆடிக்கிட்டு ரொம்பவே சேக் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நம்ம இந்த டேப் அடித்து வச்சோம். இந்த டேப்பை உங்களுக்கு இப்போ பிரித்து காமிச்சிறேன். இது ரிமோட் ஓடாது, அதனால் நான் இதை தனியாகவே எடுத்துக்கிட்டேன். இது ஓடாதனால நம்ம எடுத்தாச்சு. இதில் என்ன ரிப்பேர்னா, இது ஏன் ஓட மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மோட்டரில் வந்துட்டு ஒரு ஒயர் வந்துட்டு கழண்டு இருந்துச்சு. அந்த மோட்ரு ஒயரை வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணால் இப்போ பாருங்கள், இப்போ மோட்டர் ஜாயின் பண்ணி இருக்குது. ஓகேவா? அதான் பாருங்கள், மோட்ரு ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ போட்டோம்னா மோட்ரு ஓடும். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு வீல் இல்லை. ஓகேவா? அதான் பாருங்கள், தெரியுதான்னு தெரில, வீல் இந்த மோட்டருக்கு போடுற இந்த வீல் இல்லை. அதனால நம்ம வந்துட்டு இதை ஓட்ட முடியாது. வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மோட்டரை வேணால் வச்சு நம்ம வேறு ஏதாவது எக்ஸிபிஷனுக்கு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த மோட்டர் நம்ம கழட்டியாச்சு. மோட்டர் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ இந்த மூடியை மட்டும் எப்படி போடுறதுனா, அதே மாதிரியே தான் கம்மு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஸ்க்ரூ இருந்தால் ஸ்க்ரூ போட்டுக்குங்க. நம்மகிட்ட ஸ்க்ரூ இல்லாதனால நம்ம அப்படியே சும்மா அவங்க எப்படி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியே நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஓகேவா? அவங்க சும்மா அட்டாச் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி நம்மளும் அட்டாச் பண்ணியாச்சு. பார்த்துக்குங்க, இதுதான் காரு. இது வந்துட்டு நோம்பி டைமுங்களில் ரோட்டு கடைகள்லாம் விற்கும். ரோட்டு கடைகளில், அது தேர் கடைகள்லாம் விற்கும். ஓகேவா? இந்த கார் வந்துட்டு ரோட்டு கடைகள், தேர் கடைகள்லாம் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும். வெறும் 100 ரூபா தான். ரிமோட்டு பார்த்துங்க, இந்த மாதிரி ரிமோட்டு தான். இதுதான் ரிமோட்டு. ஓகேவா? இந்த காருக்கு இந்த ரிமோட்டு தான். ஒயரோட தான் வரும். ஒயர்லெஸ் ரிமோட் கார் வாங்கினீங்கன்னா இன்னும் ரேட் அதிகமாக வரும். நம்ம ஒயரோட வாங்கினதுனால 100 ரூபா. 100 ரூபாய்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் ரொம்பவே ஜாலியாக விளாட்லாம். ஓகேவா? வேறு எதுவும் இந்த சக்கரம் இருந்தால் நான் உங்களுக்கு போட்டு ஓட வச்சுருப்பேன். சக்கரம் வந்துட்டு உடஞ்சிருச்சு, அதனால் நம்ம இதை ஓட்ட முடியாது. இதை ஃபுல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.